நலம் தரும் திதிகளும் அவற்றின் பலன்களும். ஒரு மாதத்தில் 30 திதிகள் வருகின்றன. இதில் அமாவாசை தொடங்கி வருகின்ற 15 திதிகள் வளர்பிறை திதிகளாகும். பௌர்ணமி தொடங்கி வருகின்ற 15 திதிகள் தேய்பிறை திதிகளாகும். ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒரு அதிதேவதை உண்டு. அந்த தினங்களில் அத்திதிகளுக்குரிய தேவதைகளை வணங்கிவிட்டு அதில் குறிப்பிட்டுள்ள காரியங்களில் ஈடுபடுவதால் நன்மையான பலன்களை பெறலாம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் அறிவுரையாகும். திதிகளை வளர்பிறை, தேய்பிறை என பிரிக்கலாம். அமாவாசை முதல் பௌர்ணமி வரை வளர்பிறை, பிரதமை முதல் அமாவாசை வரை தேய்பிறை காலமாகும். வளர்பிறைக்கு 15 திதிகளும் தேய்பிறைக்கு 15 திதிகளும் உண்டு. வளர்பிறையில் பிறந்தவர்கள் வளர்பிறை திதி தேவதைகளையும், தேய்பிறையில் பிறந்தவர்கள் தேய்பிறை திதி தேவதைகளையும் தங்களின் பிறந்த திதி நாளில் வழிபட்டால் கடுமையான பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம். திதிகள் எத்தனை உள்ளன தெரியுமா? உங்களின் பிறந்த நாள் திதி எது என்று தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், கேளுங்கள். ஒருமை, பிரதமை இருமை, துவிதியை மும்மை, திருதியை நான்மை, சதுர்த்தி ஜாயம்மை, பஞ்சமி அருமை, சஷ்டி எழுமை, சப்தமி எண்மை, அஷ்டமி தொன்மை, நவமி பதின்மை, தசமி பதிற்றொருமை, ஏகாதசி பதிற்றிருமை, துவாதசி பதின்மும்மை, திரையோதசி பதினான்மை, சதுர்த்தசி மறைமதி, அமாவாசை நிறைமதி, பௌர்ணமி. பொதுவாக திதிகளில் வளர்பிறை துவிதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி ஆகியவை சிறந்த திதிகளாகும். தேய்பிறை காலத்தில் வருகிற துவிதியை, திருதியை, பஞ்சமி ஆகிய 3 திதிகளும் சுப திதிகள் ஆகும். தேய்பிறை காலத்தில் இந்த 3 திதிகளில் மட்டும் சுப காரியங்களில் ஈடுபடலாம். திதியால் ஏற்படும் கிரக தோஷம் நீங்க அதற்குரிய திதி தேவதைகளை வழிபட்டால் கடுமையான பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம்.